ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நேத்து நம்ம வெண்ணெய் எடுக்கிறது பார்த்தோம். இந்த வெண்ணெய் இன்னைக்கு காய்ச்ச போறோம். நீங்க வீட்டுல வெண்ணெய் எடுக்கல, அப்படி வெளியில இருந்து வாங்குறீங்க அப்படின்னா கூட இந்த மெத்தட் நீங்க காய்ச்சி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். குவிக்கா எப்படி காய்ச்சலாம் அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். நேத்து செம்ம ஈஸியா எப்படி வெண்ணெய் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு அதை விட ஈஸியா நெய் எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்க வெண்ணெய் காய்ச்சறதுக்கு எடுத்துக்கூடிய பாத்திரம் வந்து நல்லா ஹெவி பேஸ்டா இருக்கணும். அதே மாதிரி வாய் நல்லா அகலமான பாத்திரமா எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வெண்ணெயை காய்ச்சும் போது நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கணும். ஏன்னா வெண்ணெயில நிறைய கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அது நம்ம ஹை ஃப்ளேம் வச்சோம்னா டக்குன்னு எவாபரேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணி காய்ச்சிக்கலாம். குறுகலான பாத்திரமா வச்சிட்டோம்னா நம்ம ஹை ஃப்ளேம்ல வைக்கும்போது வெண்ணெய் கரைஞ்சி அப்படின்னு நுர வரும், அது பொங்கி வழிஞ்சிடும். அதனாலதான் இந்த மாதிரி அகலமான வாய் உள்ள பாத்திரமா நம்ம வச்சுக்கணும். கரண்டியால நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டே வரணும். ஓரத்துல ஒட்டும் இல்லையா, அதையும் அப்படி எடுத்து விடணும். ஃப்ளேம் வந்து சிம்ல வச்சுக்கிட்டே காய்ச்சணும். பாருங்க, ரொம்ப கசண்டே இல்லாம இவ்வளவு நீட்டா வந்திருக்கு பாத்தீங்களா. அதுக்கு ரீசன் வந்து நம்ம நேத்து கரெக்டான மெத்தட்ல வெண்ணெய் எடுத்ததுதான். இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா வெண்ணெய் ஈஸியா எடுக்கிற வீடியோ வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கசண்டு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கரண்டியால அப்படியே தேய்ச்சி உடச்சி விட்டுருங்க. ஏன்னா அது பெரிய கட்டிகளா அப்படியே இருந்ததுன்னா அப்படியே சாஃப்டா இருந்துகிட்டு நெய்யை வந்து உறிஞ்சிரும். கடைசியில நம்ம அது வந்து புழிஞ்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம உடச்சி விட்டோம்னா தூள் மாதிரி ஆயிடும். ஈஸியா ஃபில்டர் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி நுரைச்சி வருது அப்படின்னால நெய் ரெடி ஆகுது அப்படின்னு அர்த்தம். அந்த நேரம் நீங்க விட்டுட்டு அந்த பக்கம் போட்டீங்கன்னா டக்குன்னு தேஞ்சிரும். பக்கத்திலேயே இருந்து ரொம்ப டார்க் கலர் போகாம ஒரு கோல்டன் கலர் வரும்போதே ஆஃப் பண்ணிடுங்க. அதுல இருக்கிற ரீடைன் ஹீட்னால இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட கலர் வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வெத்தலையோ இல்லை கொஞ்சம் முருங்கைக்கீரையோ இல்லைன்னா கொஞ்சம் கருவேப்பிலையோ ஆட் பண்ணிட்டு அது படப்படன்னு பொரியும். அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிட்டு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. 6 மாதம் ஆனாலும் சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த வெத்தலை அது போட்ட கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. சாரி, எனக்கு அதால் ஆட் பண்ண முடியல. எவ்வளோ நல்லா ஒரு கோல்டன் கலரில் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் வெண்ணையும் நெய்யும் வீட்டிலேயே காய்ச்சி ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணுங்க. உண்மையிலேயே அது ரொம்ப நல்ல ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கும் இல்லையா. ஈஸியா நெய் காய்ச்சறத பாத்துட்டீங்க. இதே மாதிரி நீங்க காய்ச்சி பாருங்க, ரொம்ப நல்லா வரும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. டெய்லி இப்படி மீட் பண்ணி நம்ம பேசிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.